பிக் பாஸ் சாட்டர்டே எபிசோட்ல ஒரு பக்கம் பொங்கி எழுந்து அரோரா சொன்ன அதிர்ச்சி தகவலை தான் நம்ம கேட்க போறோம். அப்படி என்ன அரோரா பண்ணாங்க? விஜய் சேதுபதிக்கு முன்னாடியே ஓப்பனா சொல்லிட்டாங்க, சார் என்ன கொஞ்ச நேரம் பேச விடுங்க சார் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. என்ன ஏதுன்றதை டீட்டெயிலா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் ஐப்போம் பண்ணீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும். அப்போதான் வீடியோ பல பேருக்கு போய் சேரும், ரெக்கமெண்டேஷனில் காட்டணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். நீங்கள் எல்லாரும் செகண்ட் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. இந்த வீட்டில் சும்மா தண்டகரமாக இருந்துக்கிட்டே சம்பளத்தை வாங்கிக்கிட்டு பேங்க்ல கிரெடிட் பண்ணிக்கிட்டு வீட்டில் இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னும் போது ஒட்டுமொத்த ஹவுஸ் மேட்சுமே ஒன்னா சேர்ந்து ஒருத்தரை சொல்லியிருப்பாங்கன்னா அது அரோரா தான் அப்படின்றது தான். அரோரா கிட்ட பொட்டென்ஷியல் இல்லாமல் இல்லை, ஆனால் அந்த பொண்ணு பயப்படுது. இது ஓப்பனாக பல இடத்துல பேசினா நல்லா இருக்கும், அதை மட்டும் பண்ண மாட்டேங்குதுன்றதான் பெரிய பிரச்சனை. ஸோ ஒட்டுமொத்த வீடுமே அரோராவை சொன்னா என்ன நடக்கும் நீங்களே யோசிச்சுப்பாங்க, என்ன நடக்கும். ஸோ கண்டிப்பா பிரேக் டவுன் ஆவாங்க, எமோஷனல் ஆவாங்க, இதெல்லாம் ஆவாங்கல்ல. அந்த பொண்ணு பிரேக் டவுன் ஆயிருச்சு, எமோஷனல் ஆயிருச்சு, கண் கலங்கிருச்சு. ஓகே, கண் கலங்கிட்டு இதை சொல்லிட்டு ஒரு பிரேக் விட்டுருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சொல்லியாச்சு, விஜய் சேதுபதி பேசிட்டு ஒரு பிரேக்கை விட்டு போறாங்கல்ல. பிரேக் போயிட்டு வரத்தாங்காட்டியும் இவங்க ரொம்ப பிரேக் டவுன் ஆகிட்டு அழுதுட்டாங்க. உடனே விஜய் சேதுபதி வராரு. வந்த உடனே அரோரா என்னதான் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பேசும்போது ஓப்பனா மூஞ்சில் அடிச்சாப்புலேயே சொல்லிடுச்சு, சார் என்ன கொஞ்சம் 2 நிமிஷம் பேச விடுறீங்களா சார் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி மூஞ்சில் அடிச்சாப்பால சொல்லிடுச்சு. ஏன்னா விஜய் சேதுபதி சார் என்ன பண்றாருன்னா நிறைய கண்டஸ்டன்ஸை பேச விடுறது கிடையாது அப்படின்றது தான் பாயிண்ட். நிறைய இடத்துல பேச விடுறது இல்லை அப்படின்றத நீங்க பார்த்துருப்பீங்க. கமருதீனா இருக்கட்டும், நேத்து அரோரா ஸோ வெல்கம் டு த நியூ கண்டஸ்டன்ஸ் அரோரா அப்படின்ற மாதிரி இன்ட்ரோடியூசிங் த அரோரா சின்லர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்ல. பல இடத்துல அரோராவை நேற்று பேசும்போது ஐயோ அப்படின்னும் போது உட்கார வச்சதா இருக்கட்டும், நிறைய இடத்துல உட்காருங்க 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 உட்காருங்கன்னும் போது கண்டிப்பா நம்ம ஒரு விஷயத்த சொல்ல வரோம், அதை தடுக்கும் போது நம்ம காண்டாவும் கடுப்பாகும். ஸோ அதை நம்ம எத்தனை நாள் தான் சொல்ல முடியாம அடக்கிட்டே இருக்க முடியும், அதை வச்சுக்கிட்டே இருக்க முடியும். அதனாலதான் இந்த இடத்துல ஓப்பனா என்ன கொஞ்ச நேரம் பேச விடுங்க சார்ன்ற மாதிரி ஓப்பனா சொல்லி அந்த பொண்ணு பேசியிருக்கு. அதுல குறிப்பா எனக்குள்ள இருக்கிறது இது எவ்வளவுதாங்க, எனக்கு எங்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் நான் இங்கே ஷோகேஸ் பண்ணிட்டேன், காமிச்சிட்டேன். இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. என்னோட நேச்சரை தாண்டி இதை பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, என்னால் அதை பண்ண முடியாது. இது நான் தான், இப்படி தான் நான் இருப்பேன், இருந்தால் வச்சுக்கங்க, இல்லைனா விட்டுருங்க அப்படின்ற நிலைமைக்கு அந்த பொண்ணு போயிருச்சு. டோட்டலாக பிரேக் டவுன் ஆகி அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இதில் சில பேர் என்கிட்ட கேட்குறீங்களே, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்ட்டு. ஸோ இது எல்லாமே போயிட்டு வந்தவங்க கன்வே பண்ண மெசேஜை வச்சு தான் இந்த கண்டென்ட்டை சொல்கிறேன். போன வீடியோ தீபக்கை பற்றி சொன்னதாக இருக்கட்டும், இந்த வீடியோ தீபக் அவர்கள் நான் பீட் பாக்ஸ்ன்றதை நான் சொல்லவே இல்லைன்றதை அவர் பதிவு பண்ணார். அது எபிசோட்ல கட் பண்ணி தூக்கினாங்கன்னா எனக்கு தெரியாது. பட் அங்கே நேரில் பார்த்த கண்டஸ்டன்ஸ் நேரில் பார்த்த ஆடியன்ஸ் இருக்காங்களே, அவங்க சொன்ன தகவலை வச்சு தான் சொல்கிறேன். இது ஒரு பெரிய டிபேட்டாக இப்போ சோஷியல் மீடியாவில் நடந்துட்டு இருக்கு. அதை உங்ககிட்ட கன்வே பண்ணிடுறேன். அதில் நீங்கள் நிறைய பேர் நீ போய் சொல்கிற அப்படின்லாம் சொல்கிறீங்க. பட் அப்படி கன்வே பண்ணாரு, அது நான் சொல்லவே இல்லைன்றதால தீபக் அங்கே பேசியிருக்கார். அது பேசினதோட வீடியோ ஃபுட்டேஜோட உங்களுக்கு ஆடியோவோட அந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். இதுதான் கிளாரிட்டி கொடுக்கணும், இல்லை நான் போய் சொல்கிறேன்னு ஆயிரும்ல, அதுக்கு தான் ஃபுட்டேஜை வச்சு இது பண்ணணும் அப்படின்றது தான் பண்ணது. இதுவுமே அங்கே அழுது பிரேக் டவுன் ஆகி சில சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்றது தான். ஸோ ஆக்சுவலி அரோரா அப்படின்னா அரோராக்கும் இந்த கேமுக்கும் செட் ஆகலைங்க. ஓப்பனாக சொல்லணும்னா அவங்கக்கிட்ட திறமை இல்லாமல் இல்லை, அப்சர்வ் பண்ணுற ஸ்கில்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்கு. ஆனால் அவங்க பயன்படுத்த பயப்படுறாங்க. நம்மளால இன்னொருத்தரோட காயப்படுத்திடுவோமோ அப்படின்ற ஒரு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் அந்த கேமை விளையாட முடியாது. ஸோ இப்போ பல பேர் உங்களை காயப்படுத்துறாங்கல்ல, அப்போ அது உங்களுக்கு எப்படி இருக்கு, அதே மாதிரி தான் நீங்களும் மற்றவங்களை பண்ண வேண்டியது இருக்கும். ஐ மீன் நீங்கள் இன்டென்ஷனாக போய் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. குறிப்பிட்ட டாஸ்கில் எதாவது சொல்லணுமோ அதை சொல்லி அட்ரஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் அவங்க ரொம்ப இதுவாக இருக்காங்க. இந்த கேமை பொறுத்தவரையும் ஒரு நல்ல இதுவாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் அதை அவங்களால தாண்டி வர முடியாது. அதை பிரேக் பண்ணிட்டு அந்த நல்ல ஷெல்ல இருந்து பிரேக் பண்ணிட்டு அவங்களால வர முடியல. ஸோ சிம்பிளி எனக்கு தெரிஞ்சு அரோராவோட கேம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரமே அரோரா எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பக்கம். இப்போ வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிருக்கிறது என்னன்னா, நேற்று இன்ட்ரோடியூசிங் அரோரா சின்லர் அப்படின்றத சொன்னாரா, இன்னைக்கு ஒட்டுமொத்த வீடுமே அரோரான்னு சொல்லியாச்சா. ஏன்னா போன வாரம் நாமினேஷன்ல அரோரா எஸ்கேப். ஏன்னா ஸ்கெட்சு அரோராக்கும் துஷாருக்கும் போட்ட ஸ்கெட்சு தான். இவனுங்க உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் நாமினேஷனை சொதப்பி விட்டுட்டு அரோரா எஸ்கேப் ஆயிட்டாங்க. இல்லைனா அரோராவையும் துஷாரையும் ஒன்னா தோக்கலாம் அப்படின்றது தான் பிளானிங்லேயே இருந்திருக்கும். எக்ஸாக்ட் பிளானிங்கே இதுதான். நானும் 2 வாரமா சொல்லிட்டு இருந்தேன், அதுதான் நடந்திருக்கும். பட் இவனுங்க ஓட்டு போடாம விட்டு அரோராவை நாமினேஷன்ல இருந்து எஸ்கேப் பண்ண வச்சதால இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க மாட்டி ஒரு எலிமினேஷன் நடந்துருச்சு. பிரவீன் உங்களுக்கே தெரியும், அந்த எலிமினேஷன் நடந்துருச்சு.
இப்ப இதை சொல்லிட்டோம்னா நேத்து பாருங்க இன்ட்ரோடியூசிங் அரோரா சீன்லர் எல்லாரும் முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு, ஒண்ணுமே பண்ணல, வீட்டுக்குள்ளே எப்படி இருக்காங்கன்னு வந்துருச்சு. இன்னைக்கு எபிசோட்ல வந்து இந்த கேள்வியை கேட்டா எல்லா ஆன்சரும் யாரா இருக்கும்? அரோரா தான் இருக்கும். இந்த கேள்வியை கேட்டா ஆப்வியஸ்லி அரோரா தான். நீங்களே ஒரு விஷயத்தை ஆன்சர் பண்ணிட்டீங்க, அதை வேற விதமா ஒரு கேள்வி எடுத்துன்னு வந்து வைக்கிறீங்க. வச்ச உடனே எல்லா ஹவுஸ்மேட்ஸோட பதில் இதுவா தான் இருக்கும். அடுத்து நாமினேஷன் டிஸ்கஸையும் இதுல டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப என்ன பண்ணுவானுங்க? வீட்டுல ஹவுஸ்மேட்ஸ் போய் குத்துற ஓட்டா எல்லாருக்கும் மைண்ட்ல வர்றது அரோரா தான். அரோரா அந்த வீட்டுல எல்லாத்தையும் பண்ணி தப்பிச்சுட்டு போயிருக்கால, போடு முதல்ல ஓட்டு அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுமே அரோராவுக்கு போட்டா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த மாதிரி பல பேர் பண்ணிருப்பாங்க. இல்ல அன்னைக்கு நாமினேஷன்ல வந்து இல்ல அரோராக்கு வேற எவனா போடுவான்னு எல்லாரும் மாத்தி போட்டு அதையும் விடுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் சேதுபதி மத்தவங்களை பேச விடுகிறாரா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிறைய பேரை பேச விடாம அப்படியே உட்கார வச்சிருந்து நம்மளால பார்க்க முடியுது. உங்களோட கருத்தை போட்டிருக்க மக்களே. பை கைஸ்.